BLDC ஃபேன் அப்படின்னா என்ன? நார்மல் ஃபேனே ஓட்டுமே. இதுக்கு எதுக்கு BLDC ஃபேன் நம்ம வாங்கணும்? இது எதுக்கு வாங்கணும்? அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது விகார்டில் வந்து BLDC ஃபேன் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. என்விரா 32 வாட்ஸ் BLDC ஃபேன் சொல்லிட்டு வந்திருக்கு. இந்த வீடியோவில் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். BLDC ஃபேன்னா என்ன? BLDCனா பிரஷ்லெஸ் DC மோட்டார்னு அர்த்தம். இது ஒரு 32 வாட்ஸ் மோட்டர். நார்மல் ஃபேன் வந்து அது வந்து 75 வாட்ஸு. BLDC மோட்டரில் வந்து ப்ரஷ் இருக்காது, கார்பன் ப்ரஷ் எதுவுமே இருக்காது. இது மேக்னெட்டிக் ரிஃப்ளெக்டிங்கில் வந்து ரன் ஆகிறது. இது நம்ம ரொம்ப டெக்னிக்கலாக போகாமல் நம்ம இதனால் என்ன யூஸு, இதில் வந்து என்னென்ன டெக்னிக்காலஜி இருக்குது அதை வந்து நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்பீடில் வச்சாலும் 5 ஸ்பீடில் வச்சாலும் 75 வாட்ஸ் தான் வந்து கன்சியூம் பண்ணும். அதே BLDC ஃபேனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 32 வாட்ஸை வந்து ஃபஸ்ட் ஸ்பீடில் வைக்கும்போது 5 வாட்ஸும், செகண்ட் ஸ்பீடில் வைக்கும்போது 9 வாட்ஸும், தேர்ட் ஸ்பீடில் வைக்கும்போது 14 வாட்ஸும், ஃபோர்த் ஸ்பீடில் வைக்கும்போது 20 வாட்ஸும், ஃபிஃப்த்து ஸ்பீடு வைக்கும்போது 28 வாட்ஸ். இதில் வந்து அட்வான்ஸாக வந்து பூஸ்ட் மோடுன்னு ஒன்று இருக்குது. அதை வைக்கும்போது தான் உங்களுக்கு 32 வாட்ஸை கன்சியூம் பண்ணும். இப்போ நீங்கள் ஸ்பீட் கம்மியாக வச்சிங்கன்னா அதுக்கான வாட்டேஜ் மட்டும்தான் அது எடுத்துக்கும். அதனால் வந்து இதுக்கு பவர் வந்து நமக்கு சேவ் ஆகும். இப்போ வந்து கம்பெனி கொடுத்துருக்க ஒரு அட்டவணையை வந்து பார்த்துக்கலாம். சேவ் எனர்ஜி அண்ட் சேவ் மணி வித் ஈகோ விண்ட் ப்ரோ அப்படின்னு போட்டிருக்காங்க. இது என்ன பவர் கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா, நார்மல் ஃபேன் வந்து 75 வாட்ஸு, BLDC ஃபேன் வந்து 32 வாட்ஸு. இது ஒரு 16 மணி நேரத்துக்கு வந்து 75 வாட்ஸில் ரன் ஆனால் நமக்கு வந்து 1.2 கிலோ வாட்ஸ் வந்து கன்சியூம் ஆகும். அதே 32 வாட்ஸ் வந்து 16 மணி நேரம் ஓடிச்சுன்னா 0.5 கிலோ வாட்ஸ் தான் கன்சியூம் ஆகும். இப்போ ஒரு யூனிட்டுக்கு ₹6.50 இப்போ நம்ம அந்த கிலோ வாட்ஸ் பார்த்தோம்னா ₹7.08 வந்து நார்மல் ஃபேனுக்கு ஆகும். அதே BLDC ஃபேன் யூஸ் பண்ணும்போது ₹3.03 தான் ஆகும். நம்ம எலக்ட்ரிசிட்டி பில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு தோராயமாக வந்து ₹2,847 வந்ததுன்னா, அதே BLDC ஃபேனில் வந்து ₹1,215 தான் வரும்னு சொல்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு வந்து நம்ம ₹1,632 வந்து சேவ் பண்ணலாம். அதாவது ஒரு சராசரி 57% வந்து நம்ம வந்து கரண்ட்டை சேவ் பண்ணலாம். அது இந்த ஃபேனில் வந்து இப்போ வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிறது நிறையா வந்து BLDC ஃபேன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் இல்லாத ஒரு ஆப்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க, ரிவர்ஸ் ஃப்ளோ மோடுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இதில் வந்து நம்ம BLDC ஃபேனு, நார்மல் ஃபேனு எல்லாமே வந்து ஒரே டைரெக்ஷனில் மட்டும்தான் வந்து சுற்றும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஃப்ளோ போடுமோன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த பட்டன் அழுத்தினோடனே இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகி ரிவர்ஸில் வந்து சுற்றும். இது எதுக்குடா இந்த ரிவர்ஸில் சுற்றினா என்னடா காற்றா வரப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம குளிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரூம் ஹீட்டர் வச்சுருக்கும்போது அந்த அனல் வந்து நம்ம ஹீட்டு வந்து பரவறதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போனா ஃபேன் வந்து மேலேருந்து நம்ம காற்று வந்து கீழே தள்ளும். பட் இந்த ரிவர்ஸ் மோடில் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இருக்க காற்றை வந்து மேலே இழுத்து ரூம் ஃபுல்லாக வந்து சர்க்குலேட் பண்ணும். அப்போ வந்து நீங்கள் ரூம் ஹீட்டர் வந்து வச்சுருக்கும்போது ஒரு சூடான காற்றை வந்து எப்பயுமே தக்க வச்சுட்ருக்கும் அந்த ரூம் ஃபுல்லாக. கீழேருந்து இழுத்து மேலே சுற்றும் போது உங்களுக்கு அந்த அனல் வந்து அப்படியே இருக்கும் உங்களுக்கு. இது வந்து நல்ல சூப்பர் டெக்னாலஜி. நமக்கு வந்து குளிர்காலத்தில் வந்து இது ரொம்பவுமே யூஸ் ஆகும். ரிவர்ஸ் ஃப்ளோ வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு நான் இப்போ ஒரு வீடியோ காட்டுறேன், பாருங்கள். இந்த ஃபேனில் மேலே அடிச்சிருக்க பெயிண்ட் வந்து டஸ்ட் ரிப்ளைண்ட் கோட்டிங் டெக்னாலஜி அப்படி போட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆன்டி டஸ்ட் சொல்லுவாங்க. இப்போ நிறைய டஸ்ட்டில் வந்து ஆன்டி டஸ்ட்டு, குட் பை டஸ்ட்டு, அப்புறமேட்டு ரிப்ளைண்ட் கோட்டிங் டெக்னாலஜி அப்படின்பாங்க. இப்போ என்ன ஆன்டி டஸ்ட்னு சொன்னாங்கன்னா டஸ்ட்டே வந்து ஒட்டாதுன்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படி கிடையாது. இப்போ இந்த மெட்டாலிக் பெயிண்டிங்கு, அந்த பெயிண்டிங்கில் வந்து நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கம்பெனிக்காரர் வந்து ஒவ்வொரு மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதில் டஸ்ட்டு படியும், பட் தட்டினா வந்து வந்துடும். நம்ம நார்மல் ஃபேனில் வந்து டஸ்ட்டு பட்டுச்சுன்னா நம்ம ஈர துணியில் எடுத்து துடைச்சா தான் போகும். பட் இந்த மாதிரி ஆன்டி டஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தட்டினாவே போயிடும். நம்ம நார்மல் காரில் வந்து எப்படி இருக்கோ டஸ்ட் தட்டினோம்னா போகிறோமோ அந்த மெட்டாலிக் பெயிண்டிங்கில் அதே டெக்னாலஜி தான். இந்த ரிமோட்டில் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று பூஸ்ட் மோடு, ஒன்று ப்ரீஸ் மோடு, ஒன்று வந்து ஸ்லீப் மோடு அண்ட் மியூட் மோடு. இது எதுக்குன்னா பூஸ்ட் மோடுனா இருக்கிறதுலே வந்து ஹை ஸ்பீடில் ரன் ஆகும். ப்ரீஸ் மோடுன்றது வந்து உங்களுக்கு வந்து நம்ம இயற்கை காற்று வந்து எப்படி நம்ம வந்து போகுது இல்லைங்களா, அந்தமாரி வந்து இது வந்து ஹை ஸ்பீடில் கூட மறுபடியும் லோ ஆகும், மறுபடியும் ஹை ஸ்பீடு வரும், லோட் ஆகும். நம்ம எப்படி நேச்சுரல் ஏரை வந்து அனுபவிக்கிறதுக்கான வந்து இந்த மோடு ப்ரீஸ் மோடுன்றது. ஸ்லீப் மோடுன்றது வந்து நம்ம இப்போ நைட்டு தூங்க படுக்க போகும்போது ஏஞ்சி நம்ம ரொம்ப குளிர்ச்சுன்னா நம்ம போய் ஆஃப் பண்ணணும்னு தேவையில்ல. ஒரு 1 ஹவர் ஓடுனதாக ஆஃப் பண்ணி 1 ஹவர் டைமர் வச்சுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்லீப் மோடு ஆஃப் ஆகிடும். அது மியூட் மோடுன்றது வந்து நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ஸ்பீட் ரைஸ் பண்ணும்போது ஒரு பீப் சவுண்டு வரும். அந்த பீப் சவுண்டு வந்து வேணாம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம மியூட் மோடில் வச்சுக்கலாம். வாங்க ஃபேனை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஃபேன் ஓப்பன் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து கப்பு இருக்கும், ஒரு ரிமோட்டு,
ஃபேன் ராட் ஒன்று இருக்கும், ஒரு ஃபேன் கிளாம்ப்பு பார்த்தீங்கன்னா, இது அந்த BLDC மோட்டர் ஃபேன். ஓகேங்களா. இது பின்னாடி திருப்பி பார்த்தோம்னா நம்ம நார்மல் ஃபேனில் வர அந்த கெப்பாசிட்டர்லாம் இருக்காது. இது ஆன்டிடஸ். நம்ம இன்றைக்கி வந்து விகார்டோட ஃபேனோட வந்து நம்ம யூசேஜ் பார்த்தோம். BLDC ஃபேனுன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து வேறு ஒரு ப்ராடக்ட்டை பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.